உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த வேர்ல்டுல உண்மைக்கே வர்த் இல்ல. உண்மையாவே சொல்றேங்க, உண்மைக்கே வர்த் இல்ல. ஏன் தெரியுமா? உங்களுடைய வியூஸ் போக மாட்டிருக்கு. நீங்க உண்மையான கண்டென்ட்டை போட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா நான் குறுகிய காலத்திலேயே மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். ஏன்னா அது உங்களாலதான். ஏன்னா நான் போடுற வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறீங்க, அதனால எனக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சு. பட் சிலர் என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்ல பெரிய பெரிய யூடியூபர்லாம் அவங்க ஒரு பழைய விஷயத்தைய ரீக்ரியேட் பண்றாங்க. அது ஓகே. பட் இல்லாத விஷயத்த இருக்கிறதா சொல்றாங்க. பட் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்துக்குரியது. ஏன்னா கண்டிப்பா அந்த விஷயம் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அந்த விஷயம் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும். சோ அதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க, பெரிய பெரிய யூடியூப்ஸ் கிட்ட போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ பாக்குறதா இருந்தாலுமே அவங்களுடைய ஹோம் பேஜ் போங்க. ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா எனக்கு ரொம்ப கவலையா உள்ளது. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பெரிய யூடியூபரா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுடைய சேனலை ஓபன் பண்ணுங்க. நீங்க அப்படி ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். சோ அந்த ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நிறைய பெரிய யூடியூபர்ஸ், நான் ஒரு சிலரை தான் சொல்றேன், இன்னும் சிலர் நல்லா சொல்லி தராங்க. நானே நிறைய யூடியூப்ல போய் பார்த்திருக்கேன். அவங்களுடைய வீடியோஸ்லாம் வெரி வெல்லா இருக்கு. ஒரு சிலர் மட்டும் இப்படி பண்றாங்க. சோ அவங்க யாரும் நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே நான் சொல்ற விஷயத்த நீங்க கேளுங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கேளுங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க சாதிக்கணும்னா இதை கேட்டே ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா ஹோம் பேஜை ஓபன் பண்ணுங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப் ரிலேட்டடா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அப்படி இருந்தா அவங்க யூடியூப்ல கற்று தேர்ந்தவங்க. ஏன்னா யூடியூப் பத்தி அவங்களுக்கு தெரியுது. ஓபனிங் வீடியோ வர பினிஷிங் வீடியோ வரைக்கும் இருக்கணும். அவங்க தான் ஒரு யூடியூபர். ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லெவலா அவங்களை கொண்டுட்டு போக முடியும். பிகாஸ் இந்த சேனல் அப்படிதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குற சேனல்ல உள்ள போயிட்டு பாருங்க. கண்டென்ட் வேற கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கே கண்டென்ட் சரியில்லைன்னு கண்டென்ட்டை மாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வீடியோஸ போட்டு வெவ்வேறு கண்டென்ட் போட்டு ஒரு கட்டத்துல தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். யூ நோ தட்? உங்களுக்கு புரியுதா? சோ நீங்க அந்த மாதிரி சேனலை செலக்ட் பண்ணுங்க. நான் என்னுடைய சேனலை மட்டும் சொல்லல, நீங்க பாக்குற சேனல் பேசிக். உங்களுடைய யூடியூப், உங்களுடைய நோக்கம் என்ன? யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் பண்றது. சோ உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இடையில பினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் யாரு சொல்லி தராங்கன்னு பாருங்க. அவங்க சேனல் பேஸ் பண்ணி நீங்க சேனலை ரன் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகிட்டேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டோம், இந்த யூடியூப் ரீச் கொடுக்கல. இந்த யூடியூப் மேல தப்பே சொல்ல மாட்டாங்க. நான் உங்க மேல, என் மேலதான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு மதிப்பே கிடையாது. பொய்யான ஒரு விஷயத்த சொல்றீங்களா, யூடியூப்ல குறுக்கு வழியில போலாம், இல்லைன்னா இவங்க கிட்ட போய் பெய்டு பண்ணலாம் அப்படி சொல்றீங்களா, அந்த சேனல் ஜெயிக்குது. நீங்க பெய்டு பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, இத பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சேனல் டெக்கா இருந்தாலும் சரி, குக்கா இருந்தாலும் சரி, அது எந்த மக்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஜெயிக்க மாட்டிருக்கு. ஏன்னா யூடியூப் ஒரு வெப்சைட் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா புரியும். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. யூடியூப்ன்றது ஒரு மார்க்கெட் பிளேஸ். உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு போவோம் பாத்தீங்களா, அந்த சந்தை தான் யூடியூப். அதுல கடை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் நீங்க, நான் எல்லாமே. உங்களுடைய கடையில என்ன தரமான பொருள் இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. தரம் இல்லைன்னா அது வியூஸ் போகாது. அவ்வளவுதான் யூடியூப். யூடியூப் மட்டும் இல்ல, பேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், வாட்ஸ்அப், வாட்எவர் மார்க்கெட்டிங் பிளேஸ் எல்லாமே சேம் தான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மதிப்பு தான் நீங்க கூட்டணும். உங்களுடைய மதிப்பை கூட்டினா நிறைய கஸ்டமர் உங்ககிட்ட ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடையிலேயே எல்லா பொருளையும் வாங்குவாங்க. அதே போல நல்ல நல்ல விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க பண்ணீங்கன்னா எல்லா வியூவர்ஸும் உங்ககிட்ட வருவாங்க. இதுதான் யூடியூப். இதை தவிர்த்து நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வியூஸ் பார்க்க முக்கிய காரணம் என்ன தெரியுமா?
இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட். இந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் வந்து A to Z சொல்லி கொடுக்கணும். அவங்க தான் யூடியூபர். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய சேனல்ல யூடியூப் ஓபனிங் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டினியூஸா நான் என்னென்ன கூட பண்ணிட்டே வந்தனும் அது உங்ககிட்ட சொன்னேன். லாஸ்டா நான் வந்து ஒரு 100வது வீடியோ மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். அதையும் நான் போட்டுட்டேன். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான சேனலை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து என்னுடைய சேனலை யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. நீங்க பாக்குற சேனல் இந்த மாதிரி இருக்கா, நீங்க பாக்குறது கூட, அதாவது நீங்க பாக்குற விஷயம் கூட ஒரே நீச்சில் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா உங்களுடைய யூடியூப் பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சேனல் ஒரே நீச் ஒரே பேஸ்ல இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நீங்க என்ன கேட்கலாம், நீங்க வந்து எப்படி பேசலாம், ஜஸ்ட் 1300 சப்ஸ்கிரைபர் தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஏறும் இறங்கும், பிடிச்சா மட்டும்தான் பண்ணுவாங்க. வேலை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்ஸ்கிரைபர் நாட் மேட்டர் ஃபார் யூடியூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியூஸ், அந்த வியூஸ் கூட இப்ப வந்து டச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அது வியூஸ் கவுண்ட் கிடையாது. உள்ள வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பேரு தான் ஆவரேஜ் வியூ டியூரேஷன். சோ வந்து கிளிக் த்ரூ ரேட் பேஸ் பண்ணி தான் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் பேசிக் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உண்மையான விஷயத்த மக்களுக்கு ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ண நீங்க தம்ப்நெயில செட் பண்ணணும். அது எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு சந்தையில பல கடைகள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கடைகளுக்கு பல போஸ்டர் வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய வீடியோவுக்கு நீங்க தம்ப்நெயில் வைக்கணும். அப்படி வச்சாதான், இப்ப நம்ம போனா கூட ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு தெருவுல போனா 4-5 ஹோட்டல் இருக்கும். சோ எந்த ஹோட்டல் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்படி யோசிப்போம்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போர்டை பார்ப்போம், லைட் செட்டிங் பார்ப்போம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்மாஸ்பியர் பார்ப்போம், அவங்களுடைய இன்ட்ரோ பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகும். அதே போல உங்களுடைய இன்ட்ரோ பாத்தீங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில்ல இருக்கும். சோ நீங்க தம்ப்நெயில்ல எந்த அளவுக்கு ப்ரொபஷனலா வெரி வெல்லா நீங்க ஒர்க் பண்றீங்களோ, ஒர்க் பண்ணி மேக் பண்ணி நீங்க வைக்கிறீங்களோ, அந்த மாதிரி நீங்க வைக்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய தம்ப்நெயில்ல எல்லா விஷயமும் இருக்கும். என்ன கண்டென்ட் நீங்க சொல்ல போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்க நீங்க சொல்லிடணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தாலும் மானிட்டைசேஷன் கிடைக்காது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தம்ப்நெயிலுடைய டைட்டில் நமக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படி டிஸ்டர்ப் ஆனா கிளிக் பண்ணுவோம். சோ கிளிக் பண்ணா அந்த விஷயம் இருக்கணும், இல்லைன்னா நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. ஏன்னா பார்க்கலன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. சோ நீங்க வைக்கிற தம்ப்நெயில், பாக்குற உள்ள வீடியோ எல்லாமே யூனிக்கா இருக்கணும். இதுதான் விஷயம். சந்தையில இப்ப நம்ம உள்ள போயிட்டா கூட சாப்பிடுறதுக்கு அந்த இடத்துல யூனிக்கா இருக்கணும். அதாவது ஃபுட்டு, வாட்டர், டேபிள் எல்லாமே இருக்கணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் அதே ஸ்ட்ரீட்ல போனா கூட அந்த ஹோட்டலை நம்ம பார்க்க மாட்டோம். அதே போலதான் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் உங்களை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள தக்க வச்சுக்கணும். இல்லைன்னா அடுத்து உங்க வீடியோ அவங்களுக்கு போனாலுமே கிளிக் பண்ண மாட்டாங்க. அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல பேசிக் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த இம்ப்ரெஷனுக்கு பேஸே தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயிலை நீங்க எடிட் பண்ணணும். எப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னுடைய பிளேலிஸ்டுக்குள்ள போயிட்டு நீங்க தயவு செஞ்சு பாருங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய கெரியர் இந்த யூடியூப்குள்ள பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. பல சேனல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் கத்துக்கிட்ட பாடம், யூடியூப் எல்பிஜில கத்துக்கிட்ட பாடம் மொத்தமே ஒருங்கிணைந்ததுதான் இந்த சேனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்க பாருங்க.